நம்மளோட தாட்ஸ் இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நீங்க ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, உணர்வுகள், இது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியா மாறும். அதாவது உங்களுடைய எண்ணம் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும், உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியா மாறும். இந்த எண்ணமும் இந்த உணர்வும் சேர்ந்து தான், அதாவது உங்களோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் உங்களோட மேக்னெட்டிக் எனர்ஜியும் சேர்ந்து தான் உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபீல்டை உருவாக்குது. நீங்கள் எதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிறீங்களோ, அந்த சிந்திக்கிறத பற்றி என்ன உணர்றீங்களோ, இது ரெண்டும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்குது. யாராவது ஒருத்தர் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் என்னெல்லாம் அமையணுமோ அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் உருவாகும். இன்னொருத்தர் வந்து என்னால் முடியாது, இதெல்லாம் நான் பண்ண முடியாது, இது எனக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவர் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் உருவாகணுமோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். நான் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் சீக்கிரமாக போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகணும் அப்படின்னா, இப்போ அவர் ரோட்டில் போகும்போது அவருக்கு டிராஃபிக்கே இல்லை அப்படின்னா அவர் போய் சீக்கிரம் சேர்ந்துருவார் இல்லையா. அதே மாதிரி நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் சாலையில் போகும்போது அவருக்கு டிராஃபிக்கே இல்லாமல் சிக்னல்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும், இவர் சீக்கிரமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவார். இது நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போக போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா இவர் போகிற பாதையில் தானாக சிக்னல்ஸ் வந்து உருவாகும், இல்லைன்னா டிராஃபிக் ஜாம்ஸ் உருவாகும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு லேட்டாக தான் போவேன் அப்படின்னு இவர் ஏற்கனவே இந்த உணர்வை கொடுத்துட்டதுனால இவர் போகிற பாதையில் தானாக டிராஃபிக் உருவாகும். சம்பந்தமே இல்லாமல் ரோடை பிளாக் பண்ணி விட்டு வேறு பாதையில் போக சொல்லி ரோடை திருப்பி விடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இவர் நினைச்ச எண்ணம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் நான் இன்னைக்கு லேட்டாக தான் போக போகிறேன்னு அவர் கொடுத்த அந்த பதட்டமான ஒரு உணர்வு, இது ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாறி இவர் போகிற பாதையில் மற்றவங்களை டிராஃபிக் பண்ணுறதுக்கு இவர் நினைக்கிறத நடக்க வைக்கணும் இல்லையா. நான் இன்னைக்கு லேட்டாக தான் போக போகிறேன்னு அவர் நம்புறாரு இல்லையா. அப்போ மற்றவங்க என்ன செய்வாங்க, இவரோட எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் எனர்ஜியிலேருந்து அந்த வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி இவர் போகிற பாதையில் குறுக்க வருவாங்க. இவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியாது. நம்ம ஏதாவது நெகட்டிவாக நினைக்கிறது, இது என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது, நான் வாழ்க்கையில் தோற்று போயிடுவேன்னு நினைக்கிறது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன உணர்வை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி நடக்கும்னே நினைக்கல ஆனால் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நினச்சதுனால தான் அது நடந்துச்சு.